Hello dear. So last class la probability na enna pathom empirical probability na enna pathom adla important points la pathom. Probability always lies between 0 and 1 including the 0 and 1. One probability of getting 1 na it is a sure event, probability of getting 0 na it is a impossible event, and probability will never get a negative value. Next sum of the probabilities of the events is equals to 1 சொல்லி பார்த்தோம். Probability of getting and happening of an event plus probability of not happening of an event is equals to 1 பார்த்தோம். These are the important things to remember. Then இதில் ஒரே ஒரு ஃபார்முலா தான். What is the probability of an event னா number of trials in which event happen. எத்தனை ட்ரையலில் நமக்கு தேவையான ஈவெண்ட் வந்து டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துடலாம். A coin is tossed 1000 times with the following frequency. 1000 டைம்ஸ் காயினை டாஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஹெட் வந்து 455 டைம்ஸ் வருது, டெய்ல் வந்து 545 டைம்ஸ் வருது. ஓகேவா? கம்ப்யூட் த ப்ராபபிலிட்டி ஃபார் ஈச் ஈவெண்ட். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வந்து அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ டெய்ல். ஸோ நம்மளோட ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் வந்து என்னது? நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இன் விச் ஹெட் ஹேஸ் ஹேப்பன். நமக்கு ஹெட் எத்தனை இதில் வந்திருக்கு? 455 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எவ்வளோ? 1000, அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஸோ 455 பை 1000 கீழே டிவைட் பை 1000ன்றதால் ஈஸியாக 3 டெசிமல் பிளேசஸ் தள்ளி வச்சலாம். 0.455. ஸோ அவங்க கம்ப்யூட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் ஈவெண்ட், ஒவ்வொரு ஈவெண்ட்டும் கேட்டுக்காங்க. ஹெட்டு கண்டுபிடிச்சாச்சு. அதே போல் டெய்ல். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெய்ல்? டெய்ல் வந்து நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் வந்து 545 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஸோ 545 டிவைட் பை 1000. ஸோ 1000னா 3 பிளேசஸ் மட்டும் டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சா 0.545. ஸோ நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் திங் படித்தோம், ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் ஈவெண்ட். ஒவ்வொரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணோன்னா த சம் வில் பி ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்? 0.455. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெய்ல் வந்து 0.545. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். எக்ஸாம்பிள் 2. 2 coins are tossed simultaneously 500 times and we get two coins are tossed. 2 coinsனா என்னது? 2 காயின் இருக்குது. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது? ரெண்டுமே ஹெட்டாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் 2 ஹெட்ஸ் வந்து 105 டைம்ஸ் வந்துருக்கு. நோ 1 ஹெட். 1 ஹெட்னால் வந்து ஒன்று ஹெட்டாக இருக்கலாம், இன்னொன்று டெய்லாக இருக்கலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது 275 டைம்ஸ் இருக்குது. நோ ஹெட்னா கண்டிஷன் என்னது? ரெண்டுமே டெய்லாக வந்திருக்கும். அதுதான் நோ ஹெட் கண்டிஷன். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எவ்வளோ டைம்ஸ் வந்ததுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் ஈவெண்ட்ஸ். What is the probability of getting 2 heads? What is the probability of getting 1 head? What is the probability of getting no head? அவ்வளோதான். இவ்வளோ ட்ரையல்ஸ், எவ்வளோ ட்ரையல்ஸ்? டோட்டலாக 500 ட்ரையல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ஹெட்ஸை வந்து E1 எடுத்துக்கலாம், 1 ஹெட் வந்து E2 எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் நோ ஹெட்ஸ் வந்து E3 எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் E1 என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்ஸ். 2 ஹெட்ஸ் வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கு நம்ம ட்ரையலில்? 105 டைம்ஸ் வந்திருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் 500. ஸோ 105 டிவைடட் பை 500 போனால் 0.21. ஸோ அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நோ ஹெட். ஸோ 1 ஹெட் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நோ ஹெட். ஸோ போட்டோன்னா வில் கெட் ஆல் திஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாம் வந்து இட் லைஸ் பிட்வீன் 0 to 1 பாயிண்ட் சம்திங்கில் தான், ரைட்? ஸோ இதை இப்போது இந்த எல்லா ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஈவெண்ட்டும் ஆட் பண்ண என்ன வரும்? இட்ஸ் சம் அப் டு 1. ஓகே, லைக்வைஸ் example 3. A die is thrown 1000 times with the frequency for which outcomes 1, 2, 3, 4, 5, 6 are given in the following table. ஸோ அவுட்கம் வந்து 1 எத்தனை தடவை வந்திருக்கு? 179 டைம்ஸ். 2 வந்து 150, 3 வந்து இவ்வளோ, 5, 6, 5 இவ்வளோ, 6 இவ்வளோ வந்திருக்கு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈச் அவுட்கம். ஒவ்வொரு அவுட்கமும் வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது? இப்போ 1 வரணுன்னா நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி?
ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 1000 சொல்லிட்டாங்க. how many times one has come? 179 times. 179 divided by 1000 போட்டால் you will get the probability of getting the outcome 1. likewise for 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு நம்ம ட்ரையல் பண்ணும்போது? 150 டைம்ஸ் வந்திருக்கு அவுட் ஆஃப் 1000 ட்ரையல்ஸ். ஸோ அதோட வேல்யூ. அதே போல் 3 வந்து எவ்வளோ, 4 வந்து எவ்வளோ, 5 வந்து எவ்வளோ, 6. இந்த எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணால் 0.176, 0.15, 0.157, 0.149, 0.175, 0.1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? this will sum up to 1. okay, remember this. okay, next, fourth example. On one page of a telephone directory there were 200 telephone numbers. The frequency distribution of their units place digit. For example, அந்த telephone directory ல unit place ஓட digit of the unit இந்த number in the unit place digit is 3 னா இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்கு. Without looking at the page, the pencil is placed at one of these numbers. That is, the number is chosen at random. What is the probability that the digit is in its unit place is 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிட் பிளேஸ் வந்து 0 வந்து எத்தனை பிளேஸஸில் இருக்குது? 22 இதில் இருக்குது, 22 நம்பர்ஸில் இருக்குது அவுட் ஆஃப் 200ல். 1 வந்து யூனிட் பிளேஸில் 1 வந்து 26 நம்பர்ஸில் இருக்குது, 2 வந்து 22 நம்பர்ஸ், அது போல் 9 வந்து 20 நம்பர்ஸில் இருக்குது, 8 வந்து 16 நம்பர்ஸில் இருக்குது, 6 14 நம்பர்ஸ் அது போல் இருக்குது. What is the probability that the digit in its unit place is 6? யூனிட் பிளேஸில் 6 வர்றதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா 6 வந்து எவ்வளோ நம்பர்ஸில் வருது? 14 நம்பர்ஸில் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ probability of the digit 6 being in the unit place equals to, எப்போவுமே கீழேருந்து total number of selected telephone எவ்வளோ? 200. frequency of 6 எத்தனை நம்பரில் இருக்குது? 14 நம்பர்ஸில் இருக்குது. ஸோ 14 divided by 200 equals to 0.07. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி எல்லாமே இட் லைஸ் பிட்வீன் 0 and 1ல தான் வருது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5. The record of a weather station shows that out of the past 250 consecutive days, 250 days கண்டினியூஸாக எடுத்திருக்காங்க, இட்ஸ் வெதர் ஃபோர்காஸ்ட் வாஸ் கரெக்ட் ஃபார் 175 டைம்ஸ். அவங்க சொன்ன வெதர் வந்து கரெக்டாக இருந்தது. எவ்வளோ டேஸில்? 175 டேஸில் மட்டும். மீதி எல்லாம் வந்து ஒருவேளை மழை வரும்னு சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லை வராமல் போயிருந்திருக்கும். ஸோ அப்படி இருந்திருக்கும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஆன் எ கிவன் டே இட் வாஸ் கரெக்ட்? எந்தெந்த டேஸ்க்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ, வாட் இஸ் தட் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி தட் ஃபோர்காஸ்ட் வாஸ் கரெக்ட் ஆன் த கிவன் டே வந்து என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ? 250 டேஸில் 175 டேஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ 175 டிவைடட் பை 250 போட்டால் 0.7. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் நாட் கரெக்ட் ஆன் த கிவன் டே? அப்போ நாட் கரெக்ட் ஆன் த கிவன் டேனா என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆல்ரெடி சொல்லலாம். The probability of happening of an event plus probability of not happening of the event equals to 1 ன்னு சொல்லியிருக்கலாம். ஆல்ரெடி probability of happening of an event 0.7 சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ப்ளஸ் probability of not happening of an event வந்து நமக்கு தெரியாது, that is equals to 1. ஸோ நமக்கு இது வேணும்னா P of EM மட்டும், probability of not happening மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே 1 இந்த 0.7 இந்த சைட் போச்சுன்னா -0.7 ஆகும். that is equals to 0.3. இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா the number of days when the forecast was not correct எவ்வளோ? ஸோ 250ல் 175 days கரெக்டாக இருந்தது. ஸோ ரிமைனிங் இந்த 175 days போச்சுன்னா மீதி 75 days it was incorrect. So probability that forecast was not correct on the given day வந்து 75 by 250, that is equals to 0.3. இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். ஓகே.